சங்க இலக்கியங்களில் சேயோன் என்ற பெயரிலே இவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதனால தான் இவரை பிரதானமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கூற்றிலே உண்மை இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா முருகப்பெருமானையும் சொல்லி இருக்கிறார்களே தவிர முருகப்பெருமானை மாத்திரம் சொல்லவில்லை. இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வரும்பொழுது அங்கே இந்திரன் என்கின்ற தெய்வமானது வழிபாட்டிற்குரிய தெய்வமாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று ஏன் அழைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முருகப்பெருமானைத்தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க இலக்கியங்களிலே பிரதானமாக இந்த முருகப்பெருமானை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். சங்க இலக்கியங்களில் சேயோன் என்ற பெயரிலே இவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதனால தான் இவரை பிரதானமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கூற்றிலே உண்மை இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா முருகப்பெருமானையும் சொல்லி இருக்கிறார்களே தவிர முருகப்பெருமானை மாத்திரம் சொல்லவில்லை. இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம தொல்காப்பியத்திலே இதற்கான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கா. அதில் பார்த்தோம்னா மாயோன் சேயோன் என்று குறிப்பிடுகிறார்கள். மாயோன் என்று சொன்னால் அந்த மாய கண்ணன் ஆகிய அந்த திருமாலை குறிப்பிடுகிறார்கள். சேயோன் என்று முருகப்பெருமானையும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நம்ம அந்த சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த நம்முடைய நிலப்பகுதிகளை 5 வகையாக பிரித்திருப்பார்கள். 5 திணை அப்படின்னு சொல்கிறா இல்லையா. 5 திணைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறா. இதில் அந்த குறிஞ்சி நிலத்திற்குத்தான் இந்த சேயோன் என்கின்ற அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய வழிபாடு என்பது இருந்ததுன்னு சொல்கிறான். அதே மாதிரி முல்லை அப்படின்னு வரும்பொழுது முல்லை வனம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. முல்லை வனம் என்று வரும்பொழுது இந்த வனத்திற்கு மாயோன் என்பவன் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும் என்று வரும்பொழுது அங்கே அந்த திருமாலை பிரதானமான தெய்வமாக வைத்து விடுகிறார்கள். அடுத்தபடியாக மருதம்னு வருதுன்னு வச்சுப்போமே, மருத நிலம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வரும்பொழுது அங்கே இந்திரன் என்கின்ற தெய்வமானது வழிபாட்டிற்குரிய தெய்வமாக பார்க்கப்பட்டது. இந்திரனை வழிபட்டார்கள். நெய்தல் என்று வரும்பொழுது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் என்று வரும்பொழுது அங்கே வருணனை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக பாலை நிலம் என்று வரும்பொழுது அங்கே கொற்றவை என்கின்ற தெய்வத்தினை வழிபட்டார்கள். இந்த 5 தெய்வங்களுமே சங்க இலக்கியங்களிலே காணப்படுகிறது. இருந்தாலும் முருகனைத்தானே நாம் தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் நூல்களிலே பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, பெருமாள் வழிபாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த சைவம் என்கின்ற அந்த சிவபெருமானை பிரதானமான தெய்வமாக வைத்துத்தான் நிறைய பாடல்கள் இருந்தாலும் முருகனை மட்டும்தான் தமிழ் கடவுள் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே. கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதல் வாழெடுத்த அந்த தமிழ் குடி, மூத்த குடி நம்முடைய குடின்னு பிரதானமாக சொல்லுவா தெரியுமா. வாளோடு பிறந்த குடி நம்முடைய குடின்னே சொல்லுவா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு சொல்கிறார். கல்லும் மண்ணும் இயற்கையும் தானே. ஆனால் முதல்ல கல் தான் தோன்றுச்சு, அதுக்கப்புறம்தான் மண் தோன்றுச்சுன்னு சொல்கிறா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னே சொல்லிட்டா. கல்லுங்கிறது முதல்ல தோன்றிடுத்து, ஆனால் மண் என்பது தோன்றவில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அதற்கு முதல்ல இந்த உலகமே அப்படியே ஆழிப்பேரலையால் நீரால் நிரம்பி இருந்தது. அந்த நீரானது வடியும் பொழுது பார்த்தா ஆங்காங்கே வெறும் கற்களாக இருந்தன, மலைப்பகுதிகளாக இருந்தன. அந்த மலை பிரதேசத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமவெளியாக மாற்றி அதற்கப்புறம்தான் மண்ணுங்கிறதே வந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த மலைப்பகுதி அப்படிங்கிறது இருந்தது இல்லையா, அந்த மலைப்பகுதியிலே வழிபடப்பட்ட கடவுள்தான் இந்த முருகக் கடவுள். அதுதான் தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அப்பயே பிறந்த குடிதான் தமிழ் குடி அப்படின்னு சொன்னான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே தமிழ் குடிங்கிறது பிறந்துடுச்சுன்னு சொன்ன முதலாக தமிழர்கள் வழிபட்ட கடவுள் என்பதால் தான் அவருக்கு தமிழ் கடவுள் என்ற பெயரை வைத்தார்கள். குறிஞ்சிங்கிறது தான் குறிச்சிங்கிற பேரில் கூட மாறி இருக்கும். இப்போ குறிச்சிங்கிற ஊர்லாம் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சின்லாம் சொல்கிறா இல்லையா. அந்த கள்ளக்குறிச்சிலாம் பார்த்தோம்னா வெறும் பாறைகள் சார்ந்த பகுதிகளாக இருக்கும். இங்கெல்லாம் வழிபட்ட கடவுளுங்கிறது அந்த சேயோன் என்கின்ற முருகக் கடவுள். இது அத்தனையும் விட எங்கே தெரியுமா பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது தமிழ் கடவுள்னு சொல்கிறதுக்கு? அந்த அகாரம், உகாரம், மகாரம், இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம்காரம் என்பது நாம் அறிந்தது. இந்த அகாரம், உகாரம், மகாரம் என்பதுதான் நம்முடைய உடம்பினையே இயக்கி கொண்டிருக்கக்கூடியது.
இந்த ஓம்காரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த சுப்பிரமணிய சுவாமி தான். ஏன்னா அந்த ஓம்காரத்திற்கு பொருள் அப்படிங்கிறத அந்த பிரணவ மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரணவ மந்திரத்திற்கு பொருள் உதைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுப்பிரமணிய சுவாமி தானே. ஆக இந்த அகாரம் உகாரம் மகாரம் என்பதுதான் தமிழினுடைய ஆதாரமும் கூட. அத்தனை ஏன் நம்முடைய உடலை இயக்கக்கூடிய மூலாதார சக்தியே அந்த ஓம்காரம் என்பதுதான். அதற்கு விளக்கம் சொன்னதால் தான் முருகப்பெருமானை தமிழ்க்கடவுள் என்ற பெயரிலே அழைத்து கொண்டிருக்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.